தீபாவளி பிறந்ததும் போதும் நைட்டு 12 மணிக்கே எங்கள் பயிலும் அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுவ. எல்லாருமே ராக்கெட்டை வானத்தில் விடுறது, சங்கு சக்கரத்தை சுத்த விடுறது. ஆனால் எங்கள் பயலும் அதுக்கு ஆப்போசிட்டுங்க. சங்கு சக்கரத்தை ரோட்டில் உருட்டி விட்றாங்க, ராக்கெட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் கூரையிலையாச்சும் விட்றாங்க. அப்படின்னு இல்லாத வேலையெல்லாம் பார்த்தாங்க. அலப்பறையை முடிச்சுட்டு தூங்கவே 2 மணி ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கெல்லாம் எங்கள் ஆத்தா, ஏன்டா நல்ல நாளும் பெரிய நாளுமே இவ்வளோ மணி நேரம் தூங்குறேன்னு அடித்து எழுப்பி விட்டுட்டு, காலையில் 9 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு ஊற வச்சுட்டு குளிக்க கிளம்பியாச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. இந்த வெடி வந்து 90s கிட்ஸ் எல்லாருமே வெடிச்சிருப்பீங்க. பட் 2K கிட்ஸ் யாருமே அந்த அளவு வெடிச்சிருக்க மாட்டீங்க. நேற்று அலைஞ்சு திரிஞ்சு இந்த வெடி வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு கட்டு. இந்த வெடிக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வாங்க வெடிப்போம். கூட்டாளிகளா, தீபாவளி அதுமா நம்ம வீட்டுக்கு புது கூட்டாளி ஒருத்தங்க வந்திருக்காங்க. புது கூட்டாளியை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் சுட்டு வச்ச 2 உருண்டை எதுக்கி வயலில் போட்டாச்சு. இதுக்கு உங்கள் ஊரில் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வாங்கி வச்ச பட்டாசுலாம் வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்குன்ட்டு நானும் எங்கள் அக்காவும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ಎಷ್ಟು